சமீபத்தில் ஆகச்சிறந்த கருத்துக்களை தெரிவித்த 2 பேச்சாளர்களுக்கு தான் இந்த வீடியோ. ஒன்று வந்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், இன்னொன்று வந்து சாட்டை முருகன் அவர்கள். என்ன மாதிரி பேசியிருக்காங்க, என்ன அறிவார்ந்த பேச்சுக்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யூடியூப் சேனல் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கோம், ஓப்பன் ரெக்கார்டு அப்படின்னு சொல்லி. யூடியூப்பில் போய் ஓப்பன் ரெக்கார்டு யூடியூப்னு சர்ச் பண்ணிங்கன்னா நம்ம சேனல் வரும். அதை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. ஒரு திமுக மேடையில் திமுகவோட பேச்சாளர் பயன்படுத்துகிற வார்த்தையா அது? சமூக நீதி பேசுகிற ஒரு அரசியல் இதுதானா? அம்மா விஜய் சார் பிடிக்குமாமா, பணியூர் போயிடுங்கம்மா. ஐயா, உங்களுக்கு ஒரே ஒரு தெளிவு தான், அரசியல் தெளிவுக்காக சொல்கிறேன். உங்கள் வீட்டில் பெண்மணிகள் இருப்பாங்கல்ல, அவங்களும் எங்களுக்கு அக்கா தங்கச்சி மாதிரி தான், அது எந்த மாற்று கருத்துமே இல்லை. அவங்க கிட்ட போயிட்டு, அம்மா உனக்கு யாருமா பிடிக்குன்னு கேளுங்களேன், கண்டிப்பாக விஜய் சாரை தான் சொல்லுவாங்க. உள்ளுக்குள்ளே அதுதான் இருக்கும். ஏன்னா தமிழ்நாட்டில் பெரும்பான்மையான பெண்களுக்கு பிடிச்ச ஒரு நடிகர் விஜய் சார். அண்ணனாவோ தம்பியாவோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. அவங்க கிட்ட பயன்படுத்துங்க இந்த வார்த்தையை. என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம். பணியரில் போய் தங்கிக்க சொல்லுங்களேன். உங்கள் வீட்டில் இருக்கவங்களாம் பெண்மணிகள், மற்றவங்க எல்லாம் என்னன்னு தெரியல எனக்கு. என்ன மாதிரியான ஒரு மனநிலை, ஒரு சைக்கோ மனநிலை இது. அப்படியே இந்த பக்கம் ஐயா சாட்டை முருகன் ஒரு பொது வெளியில ஒரு யூடியூப் சேனல்ல டிவிகேக்கு விசில் சின்னத்தை கொடுத்தவொடனே அவர் தமிழ் அர்த்தம் சொல்றாரு, மடக்கு ஊதியன்னு. அதை வேகமா அவரை சொல்லணுமா? ஒரு பொது வெளியில உக்காந்துட்டு அத்தனை பேர் பார்க்கக்கூடிய ஒரு சேனல்ல ஒரு கெட்ட வார்த்தையை சர்வசாதாரணமா பயன்படுத்துறீங்க. ஐயா, உங்க கட்சியில எவ்வளவு பெண்மணிகள் இருக்காங்க, அவங்க என்னையா நினைப்பாங்க உங்கள? மற்ற கட்சி பெண்கள் தான் உங்களுக்கு ஒரு பொருட்டே கிடையாது, அவங்களாம் தற்கூரி. உங்க கட்சியில அறிவு சார்ந்த பெண்கள்லாம் இருக்காங்களே, அவங்களாம் என்ன நினைப்பாங்க? உங்களை புகழ்வாங்களா இந்த வார்த்தை பேசுறதுக்கு, பொது வெளியில கெட்ட வார்த்தை பேசுறதுக்கு? அடுத்தவங்களை கஷ்டப்படுத்துறோம் அசிங்கப்படுத்துறோம் சொல்லி உங்களையே அசிங்கப்படுத்திக்கிறீங்க. அசிங்கமா இல்ல? மடக்கி ஊதணுமா? இருக்கானுங்க ரெடியா டிவிகேல விர்ச்சுவல் வாரிஸ்னு மடக்கி ஊதிடுவானுங்க ஊன்னு. தேவையா அதெல்லாம் உங்களுக்கு? அதை பற்றி எந்த கவலையுமே கிடையாது, எந்த அசிங்கமும் கிடையாது. இதெல்லாம் ஒரு அரசியல்னு பேச வந்துட்டீங்க. இதுல வேற அரசியல் நீங்க சொல்லி கொடுக்குற இடத்துல நாங்க இருக்கோம் இல்ல? பொதுவெளியில நாகரிகத்தோட பேச பழகுங்க முதல்ல. அதுதான் ஒரு அடிப்படை அரசியல். நன்றி.